Lenovo அவங்களோட கேமிங் ஃபோன் சீரியஸான Legion சீரியஸில் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ புது கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Y70 எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்சர்டு பேக் இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.82 இன்ச்சஸ்க்கான 2K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு AMOLED டிஸ்பிளே. இது வந்து LTPS AMOLED தான் கொடுத்துருக்குறாங்க, LTPO கிடையாது. ஸோ கேமிங் ஃபோனில் பெருசாக எதிர்பார்க்கவும் முடியாது. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் கூடவே பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 510 பிக்சல்ஸ் பெர் இன்ச். நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்கும் கேமிங் கன்சம்ஷனும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 100%க்கான DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7000 nits வரைக்கும் போகும். பட் இது HDR மோடில் மட்டும்தான் போகும் உங்களுக்கு. அண்ட் Lenovo என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற 1.5K ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு பவர் கன்சியூம் பண்ணுமோ அதை விட கம்மியாக தான் இந்த 2K ரெசல்யூஷன் பேனல் வந்து பவரை கன்சியூம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பேட்டரி பேக்கப்பும் இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இந்த ஃபோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragonோட 8 Gen 5 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போன வருஷம் வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸருக்கு ஈக்குவலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். 8 Elite Gen 5 கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ராசஸர்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16 GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 1 TBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பீக்லேயே வச்சுக்கிறதுக்காக எங்கள் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் தெர்மல் கண்டக்டிவ் மெட்டீரியல் மூலமாக பண்ணியிருக்கனால பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லி Lenovo கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. சென்சார் சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.56 இன்ச்சஸ் சென்சார். ஸோ பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு கேமிங் ஃபோனில் டீசெண்டாக இருக்கும். செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 8000 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக இந்த பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, கேமிங் ஃபோன் அப்படிங்கும்போது நீங்கள் அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் அடிக்கடி ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பைபாஸ் சார்ஜிங் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சார்ஜை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதாவது கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் பெருசாக ஜென்ரேட் ஆகாது. பேட்டரியிலேருந்து பவர் எடுக்காமல் டேரெக்டாக பவர் சாக்கெட்லேருந்து டேரெக்ட் கரண்ட்டில் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதனால் உங்கள் பேட்டரி லைஃப்பும் பெட்டராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குது. அண்ட் இவங்க இன்னொரு விஷயம் கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த பேட்டரி 7 வருஷத்துக்கான லைஃப் ஸ்பேன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. அண்ட் ஓவரால் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 224 grams வெயிட் ஓவராலாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் இப்போதைக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸ் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 12 GB RAM 256 GB வேரியன்ட் உங்களுக்கு 44,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் அண்ட் வேரியன்ட் 16 GB RAM 1 TB வேரியன்ட் உங்களுக்கு 70,000 rupees வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டே தாராளமாக போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு 12 GB RAM 256 GB வேரியண்ட் அப்படிங்கிறது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கேமிங்காக ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் ஃபோன் வேணும், வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும்னு நினச்சா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபோன் இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைனாலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இல்லை நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, சர்வீஸும் இருக்காது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் ப்ராப்பராக இந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்தியாவில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஓப்போல K13 Turbo Pro இருக்குது, K13 Turbo இருக்குது. இந்த ரெண்டு ஃபோன்ஸும் கிட்டத்தட்ட இதை விட கம்மியான ப்ரைஸ் பாயிண்ட்டில் கரண்ட்டாக இந்தியாவில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி அப்படிங்க உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.